வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் கோப்பைக்கான ஆல் இந்தியா லெவல் டென்னிஸ் போட்டி இன்று துவங்கியது. போட்டியானது புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி ஒயிட் டவுன், சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி அண்ணா சாலை, இந்திரா காந்தி ஸ்டேடியம் உப்பளம், இந்திரா நகர் டென்னிஸ் கோர்ட் கோரிமேடு உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெறுகின்றது. இன்று துவங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள். கோரிமேடு என்ஆர் டென்னிஸ் மைதானத்தில் துவங்கிய போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி போட்டியினை துவக்கி வைத்தார். அப்பொழுது போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றனர். மேலும் முதலில் விளையாடும் அணிகளை தேர்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இலவசமாக டி-ஷர்ட்டுகளையும் வழங்கினார். போட்டியின் இறுதி நாளான 14ஆம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகின்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விருதுகள் மற்றும் கோப்பைகள் வழங்குகின்றார். புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார், லதா தம்பதியினர் இன்று தங்களின் 35வது திருமண நாளை கொண்டாடினர். காலையில் அம்மாவிடம் அவர்கள் ஆசி வாங்கினர். பிள்ளைகளுக்கு வாழ்த்து கூறினர். புதுச்சேரி அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை முதலான பல்வேறு தொகுதிகளை சேர்ந்தவர்கள் நேரிலும் தொலைபேசியிலும் வாழ்த்து தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் அவர்கள் அமைச்சர் மற்றும் அவரது மனைவி படத்தை நினைவு பரிசாக வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். அலுவலகத்தில் உணவு உண்ண வந்தவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டிய அமைச்சர், அவரது மனைவி, மகன் ரிச்சர்ட் எம்எல்ஏ விஜயராஜ்க்கு கேக் ஊட்டினர். அவரது திருமண நாளை ஒட்டி இன்று அசைவ விருந்து அளித்தார். காமராஜர் நகர் தொகுதி உள்ளிட்ட மக்கள் வந்து சாப்பிட்டு அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த எளிமையான விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலான அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டு துணை ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு இன்று ஒரு பொன் நாள். தமிழர் ஒருவரை நாட்டின் உயர் பதவியில் அமர வைத்து அழகு பார்த்திருக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும், தேசிய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களுக்கும், அவரை இந்த பதவிக்கு கொண்டுவர வாக்களித்த அத்தனை பேருக்கும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். துணை ஜனாதிபதி அவர்கள் புதுச்சேரியின் கவர்னராக சிறிது காலம் இருந்தார். அவர் புதுச்சேரியில் இருந்த காலத்தில் மக்களை நேரில் சந்தித்துதான் ஒரு எளிமையான தலைவர் என்பதை எடுத்து காட்டினார். ஏழைகள் மத்தியில் அவர் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பிடித்தார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களோடு எப்பொழுதும் தொடர்பில் இருந்து அவர்களிடமிருந்து அரசியல் கற்று அதிகாரத்தை அடைந்து மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டுள்ளம் படைத்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதற்கு துணை ஜனாதிபதி ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நேரத்தில் இந்தியா முழுக்க கொண்டாட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. புதுச்சேரி மக்களும் அவருடைய நல்ல பணிகளை நினைத்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், அதன் நிர்வாகிகள், தொண்டர்கள் சார்பில் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மீண்டும் துணை ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்து மகிழ்கின்றேன் என்று புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை, விஸ்வநாத நகர் மற்றும் திருவள்ளுவர் வீதி சாலைகள் மிகவும் சேதமடைந்திருந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுப்பணித்துறையின் மூலம் சுமார் 29 லட்சம் செலவில் 250 மீட்டர் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை பகுதி அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவம் எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் மற்றும் காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிக்கும் அவசர மருத்துவ சேவையை கருத்தில் கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு நகர மருத்துவ சேவை மையம் புதிதாக கட்டுவதற்காக முயற்சி எடுத்து அதற்கான திட்டம் வகுத்து புதிய நகர்ப்புற மருத்துவ மையம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது.
இதில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு சுமார் 41 லட்சம் மதிப்பில் மேற்படி புதிய நகர சுகாதார மையம் கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்திரகுமார், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கோபி, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அர்ச்சனா மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் என உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி சுடலை வீதியில் அரசு மூலம் புதிதாக அமையவுள்ள சாராய கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணவெளி கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த போராட்டக்காரர்கள் கூறுகையில், இச்சாலை நேரடியாக ஆற்று பகுதியை ஒட்டியுள்ளதால் 4 கோவில்களில் நடைபெறும் திருவிழா காலங்களில் கரகம் ஜோடித்தல், சுவாமி தெப்பல் உற்சவம் மற்றும் இப்பகுதியில் சுடுகாடு அமைந்துள்ளதால் இறந்தவர்களின் அஸ்தி கரைத்தல் உள்ளிட்ட பலவற்றுக்கு முக்கிய இடமாக உள்ளது. மேலும் இங்கு சாராய கடை வந்தால் இப்பகுதியின் பொதுமக்கள் பலரது குடும்பம் குடியினால் சீரழியும் பயங்கரமான சூழ்நிலை ஏற்படும் என்றும், இந்த இடம் சாலை புறம்போக்கில் உள்ள இடத்தில் சாராய கடை வைக்க அரசு அனுமதி வழங்கியிருப்பது அரசின் மெத்தன போக்கை காட்டுகிறது. இந்நிலையில் அங்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இந்த செயல் தொடர்ந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தும் என கூறினர். அதனை அடுத்து அங்கு கொட்டகை அமைக்க நடப்பட்டிருந்த சிமெண்ட் போஸ்டுகளை பொதுமக்கள் பிடுங்கி வீசினர். மேலும் தகவல் அறிந்து வந்த கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டக்காரர்களை அரியங்குப்பம் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். அரியங்குப்பம் தொகுதி பாஜக தொகுதி தலைவர் வசந்த் அவர்களின் பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் சிக்னலில் 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேங்காய் திட்டில் 250 நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் தாய்மார்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. மேலும் முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் கோவிலில் 300க்கும் மேற்பட்டோருக்கு விருந்து வழங்கப்பட்டது. மேலும் பிரம்மன் சதுக்கம், வள்ளலார் கோவில், காக்கையன்தோப்பு, பெரியார் சிலை ஆகிய இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளை அந்தந்த பகுதி பாஜக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர் சக்தி பாலன், பாஜக மாநில துணைத் தலைவர் பழனி மற்றும் சந்திரமோகன், அன்பு, முருகன், ராமு, வெங்கட், தஷ்னா, மணி, பாலாஜி, ஆறுமுகம், பரத், மகேஸ்வரன், செல்வராஜ், வரதப்பன், பாண்டியன், கோவிந்தன், இளைஞரணி அருண், செந்தில், சுரேஷ், அன்பரசன், வீரன், கருணாமூர்த்தி, ராமன், மகேஸ்வரி, குப்பம்மாள், மஞ்சுநாதன், சக்தி முருகன், ராமபாண்டியன், தண்டபாணி, பொன்னம்பலம், சுதாகர், ராதாகிருஷ்ணன், ஆனந்தன், பிஜேபி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். சிவன் சலங்கை நாட்டியாலயாவின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் 7 மாணவிகளுக்கு அரங்கேற்றம் நடைபெற்றது. அதன்படி மாணவிகள் ஸ்வேதா, தனுஷ்கா, அனன்யா, அனுஸ்ரீ, வித்திகா, ஹர்ஷிதா, சுவாதி லட்சுமி ஆகியோர்கள் அரங்கேற்றத்தில் பங்கு பெற்றனர். விழாவின் சிறப்பு விருந்தினராக ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ, ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார், வரதராஜா ட்ரேடிங் கம்பெனி உரிமையாளர் வரதராஜ பெருமாள், கவுண்டர், என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மாநில தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி மற்றும் சேர்மன் ஈச் ஃபவுண்டேஷன் அண்ட் ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் கவுண்டர் ஆஃப் புதுவை அரசு கலைமாமணி ஆவடி அசோசியேஷன் புரொஃபசர் டாக்டர் தமிழ்வாணன் மற்றும் நாட்டிய சூடாமணி டாக்டர் குமரன் ஆகியோர்கள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி விழாவினை சிறப்பித்தார்கள். இந்த அரங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவன் சலங்கை நாட்டியாலயம் மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி இயக்குனர் டாக்டர் ஸ்ரீதேவி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தார்கள். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் இடம் விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் மக்கள் சேவகரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான உழவர்கரை சரவணன் 75,000 ரூபாய் ரொக்க பணத்தினை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஊர் தலைவர்கள் டி.கே. குமரகுரு, மூர்த்தி, சிவாஜி, கண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜய், விநாயகம், புருஷோத், மாஃபாஸ், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். கடலூர் வட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடலூர் மாநகர ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் கடலூர் அனைத்து பொதுநல இயக்கங்களின் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஷேர் ஆட்டோ உரிமையாளர்களின் கோரிக்கைகளை
கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் தலைமையில் பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டத்தில் கடலூர் மாநகரில் இயக்கப்படும் அபே ஆட்டோக்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்கள் விதிமுறைகளுக்குட்பட்டு இயக்கப்பட வேண்டும். கடலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் விதிமுறைகளில் ஈடுபடும் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது தினம் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும். உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி இயக்கப்படும் ஆட்டோக்கள் மீது போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பறிமுதல் செய்ய வேண்டும். மேலும் அதற்கான வாராந்திர அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். ஷேர் ஆட்டோ உரிமையாளர்கள் கோரிக்கைகள் மீதான அடுத்த கட்ட கூட்டம் கடலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளரின் தலைமையில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என இறுதியாக முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்றும் அதற்கு மீண்டும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த உத்தரவாதங்களை செயல்முறைப்படுத்தும் வரை 4 தினங்களுக்கு ஷேர் ஆட்டோக்கள் இயங்காது என்று பத்திரிகையாளர்களுக்கு ராஜசேகரன் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர் சங்க செயலாளர் ராஜசேகரன் பேட்டியளித்தார். தீர்வு காண்ற வரைக்கும் இந்த வாகனத்தை ஓட்டுவதில்லை, எங்களுடைய தீர்வு கிடைக்கும் வரை ஆர்டிஓ தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி நடந்திருக்கு. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்களா, ஆர்டிஓ தலைமையில் பீஸ் கமிட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கடலூர் மாவட்ட நிர்வாகம் புதுச்சேரி வீதிகளில் இரவும் பகலும் கட்டுப்பாடின்றி அடைந்து திரியும் திருநாய்களின் எண்ணிக்கையும் அவற்றின் ஆபத்துகளும் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்து அச்சுறுத்தி வரும் திருநாய்கள் ஏதும் அறியாத குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு வருபவர்கள் என்று எவரையும் பாகுபாடின்றி துரத்தி சென்று கடிக்கும் சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டன. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி அவர்களை விபத்துகளுக்கு உள்ளாகும் கலவரங்களும் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சொறைப்பிடித்த வெறிப்பிடித்த நாய்களின் நடமாட்டம் சுகாதார சீர்கேட்டிற்கும் மன உளைச்சலுக்கும் காரணமாக அமைகிறது. இந்நிலையில் நேற்று நகரின் மைய பகுதியான SP பட்டேல் சாலையில் நடைபாதையில் சென்ற ஒரு சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பான CCTV காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதில் சிறுமி நடந்து செல்வதும் அப்பொழுது திருநாய் சிறுமியை கடித்து கொதறுவதும், இதனால் சிறுமி கையில் பலத்த காயமடைந்து ரத்தம் சொட்டு சொட்டு அவர் கதறி துடிக்கும் காட்சிகள் உள்ளன. இந்த அதிர்ச்சி தரும் சம்பவத்தால் புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.